ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான சயின்டிஃபிக் ஐலாண்ட் மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரவிக்குமார் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வில்லன் கையில் ஒரு ஸ்பேர் கல் பார்த்தா இருக்குது. இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் விண்வெளிலேருந்து இந்த கல் சிதறி அவர்கிட்ட மாட்டுது. அந்த கல்லை வச்சு பூமியை ரொம்ப ஆழமாக தோண்டி அதில் இருக்க கேஸை பார்த்தா வெளியே கொண்டு அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது தான் வில்லனோட மோட்டிவாக வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கல்லை மீட்டு போகிறதுக்காக விண்வெளிலேருந்து ஒரு ஏலியனை பூமிக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஏலியனும் பூமிக்கு அந்த கல் எடுத்துச்சா இல்லையா, அதேமாரி ஹீரோ கூட எந்த மாதிரி சேட்டை பண்ணுது, இதுதான் மொத்த கதையாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏலியனை பொறுத்த வரைக்கும் கல்லை எடுத்து அந்த அவங்க ஊருக்கு திரும்பி எப்படி போகுது, இதான் ஃபுல் கதையாக ஆன்லைன் ஸ்டோரியாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஒர்க்லாம் இருக்குது பாருங்கள், விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும், சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்பர் 1 பாசிட்டிவ் என்னன்னா இந்த சிஜி ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளுக்கு நல்லாவே போச்சுனே சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஏலியன் இறங்குது. அந்த ஏலியனுக்கும் ஹீரோவுக்கும் எந்தமான காட்சிகளாக போயிட்டுருக்கு, காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இதான் பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ காமெடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகலை, ஒரு சில காமெடி மட்டும் கனெக்ட் ஆச்சு. ஸோ ஹீரோக்கும் அந்த ஏலியனுக்கும் எந்தமான பயந்துட்டு அந்த ஹீரோ போகிறாரு, இதெல்லாமே கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கதை நல்லாவே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் போக போக பார்த்தா ரொம்ப போராகவே போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு அந்த பவர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த கல்லை காப்பாற்றினாரா, இந்த ஏலியனை காப்பாற்றினாரா, இதான் முழு கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராக தான் போயிட்டுருக்கு. ஸோ படம் பார்க்குற நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ட்விஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்லா ஒரு சிஜி ஒர்க்கில் ஒரு படம் பார்க்குறா நீங்கள் பார்த்துக்கலாம், வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கதையாக இருந்தாலும் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்காங்க, இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி கேமரா ஒர்க்லாம் பார்த்தா பக்கா காமிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தா ஸ்டார்டிங்கில் நேச்சுரல் பிளேஸ் எல்லாமே கட்டுவாங்க. அந்த பிளேஸ் எல்லாமே சூப்பராக பக்கா பண்ணியிருக்காங்க. காமெடி ஆக்டரை பொறுத்த வரைக்கும் 2-3 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் காமெடி அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில காமெடி மட்டும் தான் ரசிக்கும் பஸ்லேருந்து மற்ற எந்த காமெடியுமே ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மியூசிக்கும் டிஸப்பாயின்ட் பண்ணி சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தா பிஜி ஸ்கோரும் ரொம்பவே முக்கியதாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வெளிப்படையாக சொன்ன போனால் இதுதான் அந்தளவுக்கு பெட்டராலும் பண்ணல. ஸோ ஒரு ரேஞ்சுக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்க வேண்டியது, இருந்தாலும் ரொம்பவே பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். ஸோ மூவியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக தளம் போயிட்டு பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச படமாக இருக்கும். ஸோ பெரியவங்க உங்களுக்கு ஸோ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கொண்டு போனால் தாராளமாக தேட்டர் போய்ட்டு அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஓரளவுக்கு பார்த்து நல்ல படம்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 தான் இந்த படத்தை ரேட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.